அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். அண்ணன் தங்கை உறவு எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்கும். இன்னைக்கு நான் நினைச்சேன்னா டக்குனு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அண்ணா ஒரு நிமிஷம் யோசிப்பான். இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா, அதுக்கு வீட்லயே சாதம் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டு. பணக்காரலாம் இல்லைங்க, பில்லு கட்டுறதுக்கு 10 வாட்டி யோசிச்சேன். இது என் சேலரி. அந்த வசதி நீங்க அனுபவிக்கும் போது லேசா உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கு. என்னால அவன் வந்து தேங்கி நின்னானோ அப்படின்னு ஒரு எண்ணம். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். எந்த வசதியை அனுபவிக்கும் போது அண்ணன் நினைப்பு வருது? நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது. அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். என்ன மனுஷன்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்க. ஆனால் ஃபோன் பண்ணும்போது எப்படிடா இருக்கேன்னா, அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான். ஆனால் அவன் பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்லைங்க, எங்க அண்ணன் நிம்மதி இல்லாம போகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். பட் அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்டில் அது கிடையாது. அதுக்கு என்னங்கிற வசதியை அனுபவிக்கும் போது அண்ணங்கிட்ட இது இல்லையேன்னு சின்னதா ஒரு உறுத்தலா இருக்கு. சொந்த வீடு சார். சொந்த 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். என் தம்பி நான் 3 பேருங்க சார். அப்போ சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த இடத்த வந்து 3 பேர் பிரிச்சுக்கினே வந்து எல்லாமே என் தங்கச்சிக்கே கொடுத்துறேன். எல்லா சொத்தையும் தம்பியா எடுத்துட்டு போட்டுமே. என்னப்பா எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. எனக்கு 25 பவுன் நகை போட்டு அந்த ஊரை வியக்கம் பண்ணி நல்ல சீரு சரத்திலாம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு சார். நினைக்கும் போது என்னால முடியலடா. என்னாலையும் முடியல மாஸ்டர். எல்லாத்தையும் தங்கச்சிக்கே ஏன் கொடுத்துட்டீங்க? வரேன் சார், என் தங்கச்சி எனக்கு வர மாதிரி. எந்த வசதி அனுபவிக்கும் போதெல்லாம் அண்ணங்கிட்ட இது இல்லையேன்னு உறுத்தலா இருக்கு? தூக்கம். ஆமா சார். எப்பெல்லாம் அண்ணனை பார்த்து அண்ணே நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு தோணும்? நான் கார்ல போயிட்டு இருப்பேன், அவன் நடந்து. சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற. அவனுக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டேங்க நான் லைஃப்ல. அந்த நெருடல் வந்து என்ன விட்டு தெரியல. என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? அப்ப நீங்க இப்பயே ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, எனக்கு இந்த செய்முறை எல்லாம் நீ செய்ய வேண்டாம், உன்னை பார்த்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பொண்ணு ஏஜென்ட் பண்றப்ப நீங்க என்னெல்லாம் செய்யற ஐடியால இருக்கீங்க? ஒரு 10 பவுன் நகை போடணும். ஒரு 2 பவுன் செய்யலாம், நியாயம் இருக்கு. அடுத்தது காலேஜ் போறப்ப செய்யலாம். அதுக்கு அடுத்து நல்லது கெடுது தாய் பின்றால நிறைய போறான்டா. இன்னைக்கு 10 பவுனுங்கிறது ஒரு கல்யாண செலவுங்க. 50,000 ரூபா ஒரு பவுன், 5 லட்சம் ரூபா. நீங்க சொல்றது கணக்கு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 10 பவுன்லாம் மார்க்கெட்ல இல்ல. நீங்க பாட்டுக்கு எல்லா தாய்மாமனும் கிளம்பிடாதே. தங்கச்சி எல்லாம் அந்த அண்ணெல்லாம் பாரு 10 பவுன் மினிமம் போறாது, கிளப்பி விட்டீங்கன்னா அண்ணங்கெல்லாம் செத்தாங்க. ரைட்லா ரைட்டு. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அதனால வந்தவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகியிருக்கல. அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு. ஏமா இங்கே நீ பொண்ணு பார்க்க தான் வந்தியாமா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். எனக்கு வந்து வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். தாங்க சார் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலேயே எங்க அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டு. என்னால முடியலடா. போ. அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அலறீங்க, அனுப்பி வைக்கிற வண்டியும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஏன் இந்த ரெட்டை குழப்பம்? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. வண்டி இப்ப அனுப்புனது சீரு தான் அனுப்பியிருக்கோம், புரியுதா இல்லையா? நாங்க ஒண்ணு சும்மாலாம் இல்ல, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளை தானே. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என் தங்கச்சி எனக்கு இதெல்லாம் செய்யறா. என் தங்கச்சி என்னை இப்பெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கா. எப்படி எல்லாம் காப்பாத்துறா? எஸ். என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? தங்கச்சி மாப்பிள்ளைங்க இருக்காங்க சார், நான் சொல்லி தெரியக்கூடாதுன்ட்டு எனக்கு கம்மல் எடுத்து
என் தங்கச்சி மகளுக்கு நீ வந்து போடனே அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. தங்கச்சி பிஎஃப் பண்ண நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிஎஃப் ஒரு 2 lakhs இருந்தது. நான் கேட்டேன், உடனே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னா பண்ணிட்டேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் அண்ணன் செஞ்ச இந்த சின்ன விஷயம் கோடி பெறும். சொல்லிரவா சொல்லுங்க. ஆனது எங்க அண்ணனால தான் சார். நான் பிஜி பண்ணேன் சார். அவரால தான் பண்ணேன். அவர் ஒரு டிகிரி கூட வாங்குனது இல்ல. வாங்க. என்ன மனுஷன். ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.